நான் பார்த்துருக்கேன். அந்த டான்ஸ் காட்சியில் நடிக்கிற தெலுங்கு நடிகர்கள் இருக்காங்களா, சூப்பர் ஸ்டார்லாம் இருக்கிறாங்கல்ல, நான் குறிப்பிட்டு சொன்னால் பிரச்சனையாகும். அவங்களாம் திணறதை நான் பார்க்குறேன் இந்த பொண்ணு கூட டான்ஸ் ஆடும்போது. தந்தையோட அரவணைப்பு இல்லாமல் வளர்ந்த குழந்தை தான் ஸ்ரீலீலா. அவங்க மனதுக்கு நல்லா தெரியும். டவுட் இருந்தால் நீங்கள் வேணா டிஎன்ஏ டெஸ்ட் வேணா கூட எடுத்துங்க, அது தப்பு இல்லை. இன்னைக்கு அந்த அளவு டெக்னாலஜி இருக்கு இன்னைக்கு. ஆனால் பெத்த பிள்ளைய வந்து என் பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்றதுன்றது இல்லைன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேள்வி ஆகுதுல்ல, ஸ்ரீலீலா தந்தை யார், ஒரு கேள்வி ஆகுது. அந்த கேள்விக்கு இடம் கொடுக்கூடாது. ஆனால் ஒரு 2 டிசேபிள்டு சைல்டை வந்து அடாப்ட் பண்ணி அந்த 2 சைல்டையும் வளர்க்குறதுன்றது சாதாரண விஷயம். சினிமாவில் எப்படியோ குப்பைகள்லாம் இருக்கு நடிகைன்ற பேர்ல. ஓப்பனா சொல்லிதான் ஆகணும். நடிகைன்ற பேர்ல பல குப்பைகள் இருக்கு. அந்த ஸ்ரீலீலான்றது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அவங்க செய்த அந்த செயல் இருக்கு இல்லையா, 2 டிசேபிள்டு சைல்டை வந்து அடாப்ட் பண்ணது, அந்த பேருக்குரிய அளவுக்கு அந்த மதிப்புக்குரிய அந்த பேர் ஸ்ரீலீலான்னா வந்து ஒரு கம்பீரம். முதல்ல அவங்க ஓரம் கட்டினது நான் நினைக்கிறேன் தமன்னா நினைக்கிறேன், அப்படிதானே? தமன்னா இன்னும் பல நடிகைகள் வந்து காலி ஆயிட்டாங்க. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு. பராசக்தி படத்துல முதன்முறையா அறிமுகமாகறாங்க தமிழ்ல ஸ்ரீலீலா அவர்கள். பராசக்தி படத்துல நிறைய விஷயங்கள் பேசு பொருளா இருந்தாலும் கூட ஸ்ரீலீலா அவர்களும் முக்கியமா பேசப்படுறாங்க. அவங்கள பத்தி சொல்லுங்க. அவங்க ஆந்திராவில் பிறந்திருக்கிறாங்க. சுபாகர் ராவ்ன்றது அவங்க அப்பா பேர். சின்ன வயசுல தந்தையை விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க. அவங்க தாயாரோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. 2001 பிறந்தவங்க, 25 வயசு தான் ஆகுது. சமீபத்தில் கூட ஒரு செய்தி வந்து என்னன்னு கேட்டால், அஜித்தோட அடுத்த படத்தில் ஸ்ரீலீலாவை கேட்குறாங்கன்னு சொன்னால், அஜித் வந்து எனக்கு வேண்டாம், என் மகள் வயது அப்படின்னு சொன்னாங்க. அஜித்துக்கு மகள் வயதுனா எனக்கும் கூட மகள் வயது தான். கிட்டத்தட்ட 30 வயசு நான் வந்து மூத்தவன். எனக்கும் கூட மகள் வயது தான் அவங்க. எனக்கு ஒரு விஷயம் நான் பார்ப்பேன், ஸ்ரீலீலா கிட்ட வந்து அந்த டான்ஸ் ஆடுறது இருக்குல்ல, அந்த ஃபயரிங்கா. ஏன்னா நான் வந்து அவங்களுடைய டான்ஸ் காட்சிகள் தான் நமக்கு வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி வருது. அது புஷ்பா படத்துலையும் சரி, ரீல்ஸ்ல வர்றதை நான் பார்க்குறேன். புஷ்பா படத்துலையும் சரி, அதுக்கப்புறம் அவங்க நடித்த பல படங்கள் வந்து தெலுங்கு படம் தான் நமக்கு ரீல்ஸில் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அவ்வளோ ஸ்பீடு, பயங்கர ஸ்பீடான வேகமான ஸ்பீடு. ரொம்ப ஆபாசமாகவும் எனக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியல. ஆபாசம்னா ஆடை குறைப்பு இருக்க தான் செய்யுது. ஆனால் பெரிய அளவில் நமக்கு ஆபாசம். ஆனால் டான்ஸ் வந்து அந்த முகத்தில் காட்டுற அந்த பாவனைகள் சரி, வந்து ஸ்பீடு, வேகம், அந்த ஹீரோக்கு வந்து ஒரு என்ன ஈக்குவலா சமமா வந்து ஒரு படி மேலேயே சொல்ல முடியும். ஹீரோக்கள் திணறானுங்க. இது உண்மையா இல்லையா? இதை சொன்னா இவங்க நட்டுப்பா நீங்க அடைச்சோம். அது தெலுங்கு நடிகராக இருக்கட்டும், தமிழ் நடிகை இப்பதான் வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா நான் பார்த்துருக்கேன். அந்த டான்ஸ் காட்சியில் நடிக்கிற தெலுங்கு நடிகர்கள் இருக்காங்களா, சூப்பர் ஸ்டார்லாம் இருக்கிறாங்கல்ல, நான் குறிப்பிட்டு சொன்னா பிரச்சனையாகும். அவங்களாம் திணறதை நான் பார்க்குறேன் இந்த பொண்ணு கூட டான்ஸ் ஆடும்போது. ஏன்னா ஸ்ரீலீலா வந்து அவ்வளோ ஒரு ஃபயர் வந்து டான்ஸ்ல நம்ம பார்க்கணும். அவ்வளோ வேகம், ஸ்பீடு மட்டும் இல்லாமல் எக்ஸ்பிரஷன்ஸும். நான் கூட நினைச்சேன் வந்து, சில பேர்கிட்ட கேட்டேன், இந்த எடிட்டிங் பண்றவங்களுக்கு தெரியும்ல, இந்த டான்ஸ் வந்து இவங்க ஸ்பீட் பண்ணியிருக்கிறாங்களா ஒரு வேலை, இல்லை நார்மலாகவே இந்த டான்ஸ் ஒரிஜினலாகவே இவ்வளோதானா அப்படின்னு சொன்னால், அப்போ சொல்கிறாங்க இல்லை சார், இது ரியல் இப்படிதான் இந்த டான்ஸ் வந்து இந்த ஸ்பீடாக இந்த. ஆனால் நான் பெரும்பாலும் எல்லா டான்ஸுமே நான் பார்க்குறேன் அவ்வளோ ஸ்பீடாக வந்து ஆடக்கூடிய பொண்ணு நான் பார்க்குறேன். சின்ன வயசில் தந்தையை பிரிஞ்சு அவங்க அம்மா வந்து ஒரு மருத்துவர் சொல்கிறாங்க. சின்ன வயசில் வந்து தந்தையை பர்சனலாக நம்ம ரொம்ப உள்ளே போக வேண்டாம். ஆனால் தந்தையோட அரவணைப்பு இல்லாமல் வளர்ந்த குழந்தை தான் ஸ்ரீலீலா, அவ்வளோதான். அது தாண்டி நம்ம அதுக்குள்ளே போகணும். ரீசெண்டாக ஒரு சர்ச்சை கூட, அவங்க பொண்ணு கிடையாது, சொத்துக்காக பண்ணுறாங்க. அதாவது அது ரொம்ப அதாவதுமா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெத்த தாய் தகப்பனே வந்து தாயாக இருக்கட்டும், தகப்பனாக இருக்கட்டும், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து என் பிள்ளை இல்லைன்னு சொல்கிறக்கூடியது இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப கொடூரமான விஷயம். அது அந்த மாதிரியான ஒரு வார்த்தை வரவே கூடாது. யாருக்குமே அந்த மாதிரி ஒரு இது வரக்கூடாது. கருத்து வேற்றுமெல்லாம் இருக்கலாம். ஆனால் எந்த இடத்துலையும் வந்து என் மகள் இல்லைன்னு சொல்கிறது இருக்குல்ல, தன் பெத்த பிள்ளைய வந்து இல்லைன்னு சொல்கிறது மிகப்பெரிய அது பாவம். அதை கேட்கும் போது மிகப்பெரிய பெயின் இருக்கும். அது சாதாரண பெயின். என்ன சொல்றேன்னா, கணவன் மனைவிக்கு கருத்து வேற்றுமை இருக்கலாம். நான் சொல்றதுன்னா ஸ்ரீலீலா நம்ம பர்சனலாக உள்ள போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நீங்க கேட்க தான் சொல்றேன். ஸ்ரீலீலாவுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கருத்து வேற்றுமை இருக்கலாம்.
ஆனால் கண்டிப்பா மனதளவுல தெரியும் இந்த பிள்ளை வந்து நம்ம பிள்ளை தான்றது 2 பேருக்குமே தெரியும். சரிங்களா? அப்ப அந்த இடத்துல இவரு சுபாகர் ராவ் வந்து மனவேற்றுமைகள் இருந்தா கூட மனைவி கிட்ட பேசிக்கலாம். இல்ல மகள் கிட்ட கூட உரிமையோட கூட வந்து சில வார்த்தைகள் கேட்கலாம். பேசிக்கலாம். ஆனால் பெத்த பிள்ளைய என் பிள்ளை இல்லைன்னு சொல்றது இருக்குல்ல, அது வந்து அது ரொம்ப கொடூரமான வந்து கஷ்டம். அந்த கஷ்டத்த இந்த பெண் வந்து அனுபவிச்சிருக்கிறாங்கன்னு தெரியுது. இது யாருக்கும் வரக்கூடாது. இந்த நிலைமை வரக்கூடாது. அது வந்து பல பேட்டிகள்லயும் கேள்வி கேட்கிறன்ற பேர்ல இது மாதிரி இல்ல நோக்கம் அவங்க அளிக்கிறாங்க. தவிர்க்கிறாங்க. அவங்க அப்பா குறித்து கேள்வி கேட்டா அத தவிர்க்கிறாங்க. அவங்க சொல்லல. நல்லா புரிஞ்சுங்க. இவரு எங்க அப்பா இல்லன்னு அவங்க சொல்லல. சரிங்களா? யார் ஸ்ரீலீலா சொல்லவே இல்ல. ஆனா அந்த அந்த இதையே தவிர்க்கிறாங்க. அந்த அப்பா குறித்து கேள்வி கேட்டா அத தவிர்க்கிறாங்க. அதுல இன்னொன்னு கேட்டா அம்மாவோட ரொம்ப அட்டாச்டா இருக்கிறத பல ஊடகங்கள் மூலமா போஸ்டுகள் போஸ்டர்கள நம்ம பார்க்குறோம். எனக்கு இது வந்து ரொம்ப வருத்தமா நான் பார்க்குறேன். அந்த பொண்ணுக்கு வந்து யாருக்குமே அந்த ஸ்ரீலீலாக்கு மட்டும் கிடையாது. யாருக்குமே அந்த நிலைமை வரக்கூடாது. ஒரு தகப்பனோ அல்லது தாயோ வந்து இவ வந்து என் மகள் கிடையாது. இது பணத்துக்காக தான் சொல்லி சொல்றதெல்லாம் இருக்கு இல்லையா? பணத்துக்காக தான் மகள்னு சொல்றாங்கன்னா, அது ரொம்ப கொடூரமான வார்த்தை. அத வந்து சொல்லக்கூடாது. நல்லா தெரியும். அவங்க மனதுக்கு நல்லா தெரியும். டவுட் இருந்தா நீங்க வேணா டிஎன்ஏ டெஸ்ட் வேணா கூட எடுத்துங்க. அது தப்பு இல்ல. அவங்க இன்னைக்கு அப்படி அந்த அளவு டெக்னாலஜி இருக்கு இன்னைக்கு. ஆனா பெத்த புள்ளைய வந்து என் புள்ள இல்ல அப்படின்னு சொல்றதுன்றது, அதனால தான் நான் இதுக்குள்ள ரொம்ப ஆழமா அதான் அவங்க போகக்கூடாதுன்னு ப்ரூஃப் பண்ணணும்னு நினைக்கல. அவங்களுக்கு அது ப்ரூவ் சந்தோஷமா இருக்கு. பண்ணிக்கலாம்ன்றேன் நானு. வேணும்னா ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்காக வந்து அவ்வளோ அவ்வளோ டெக்னாலஜி இருக்குல்ல. டெஸ்ட் எடுக்கணும்னா எப்படி வேணா எடுத்து பார்த்துக்கலாமா. அது ஒண்ணும் தப்பில்ல. ஆனா பிரிஞ்சு கூட வாழலாம். கருத்து வேற்றுமையில வந்து அ தந்தை, மகள் பிரிந்து வாழலாம். மனைவி, கணவன் பிரிந்து வாழலாம். பிரச்சனை இல்ல. ஆனால் இல்லன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு கேள்வி ஆகுதுல்ல. ஸ்ரீலீலா தந்தை யார்? ஒரு கேள்வி ஆகுதுல்ல. அந்த கேள்விக்கு இடம் விடக்கூடாது. அது வந்து களங்கப்படுத்துறதில்ல. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரியுது. அது கொச்சைப்படுத்துறதில்ல. அந்த நிலைமை வந்து யாருக்கும் அதுவும் பெற்ற பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் குடுக்கக்கூடாது. இப்ப அது நான் ஸ்ரீலீலா ஸ்ரீலீலாக்குன்னு சொல்லல. பொதுவா எல்லாருக்கும் நான் சொல்றேன். இந்த ஊடகம் பார்க்குற அத்தன பேரும் சொல்றேன். உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? உங்களுக்கு மனவேற்றுமை இருக்கா? நீங்க வந்து கணவன் மனைவி பிரிஞ்சு வாழுங்க. உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? நீங்க டிஎன்ஏ டெஸ்ட் கூட எடுத்துங்க. ஆனா தன் பெத்த பிள்ளை வந்து இல்லன்னு மட்டும் அது சொல்றது மிகப்பெரிய பாவம். அந்த பாவத்த செய்த மிகப்பெரிய தலைவர்களுக்கெல்லாம் வந்து என்ன மாரி நிலைமை வந்திருக்குன்றதெல்லாம் நீங்க பார்க்கணும். எப்பவுமே அத சொல்லக்கூடாது. தன் பெத்த பிள்ளைய வந்து எனக்கு பொறக்கல அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய இப்போ தப்பு, நடிகையா மிகப்பெரிய பாவம் அது. எனக்கு பாவம் புண்ணியத்துல நம்பிக்கை இருக்கு. எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல. ஆனா பாவம் புண்ணியத்துல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அத செய்யக்கூடாது. அந்த பாவத்த செய்யக்கூடாது. இப்ப நடிகைகள் எல்லாருமே அதிகமா படிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல சார். இவங்க எவ்வளவு படிச்சிருக்காங்க? இல்ல இவங்க டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்காங்க. கரண்ட் வந்து இப்பவும் வந்து ஏதோ 4த் இயரோ, ஏதோ 3 இயரோ ஏதோ படிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ அவங்க அம்மாவும் வந்து இப்ப ஒரு மருத்துவர் டாக்டர். டாக்டர்ன்றதால படிச்சுட்டு இருக்காங்க. ப்ரொஃபஷனல் வந்து டாக்டர் தான். சினிமால ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்டா வந்திருக்காங்க. அ வந்து அடுத்தடுத்து நடிக்கும்போது ஆந்திர மக்கள் ஸ்ரீலீலாவ கொண்டாடுறாங்க. அவங்க டான்ஸ்க்காகவே. டான்ஸ் நிச்சயமா இருக்கும். நடிப்பும் இருக்கலாம். ஆனால் வந்து பெரும்பாலும் இவங்களுக்கு வந்து இந்த புஷ்பா 2 2ல வந்து படத்துல. ஒரு டான்ஸ் சரி. அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து எல்லாமே வந்துங்கன்னா, பெரிய வெரி குட் டான்ஸர் அவங்க உண்மையிலேயே. நான் பார்த்த வரைக்கும் அவ்ளோ ஸ்பீடாலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் வேற எந்த எந்த நடிகை இடத்துல கவனிக்கப்படுறாங்க சார்? கவனிக்கப்படுதுன்றது நான் இப்ப நீங்க சொன்னனால நான் அந்த புஷ்பா படத்தையே நான் சொல்றேன். அந்த டான்ஸ் மூவ்மெண்ட் இருக்குல்ல, இந்த டான்ஸ் மூவ்மெண்ட் நம்ம ஆபாச பார்வையில பார்த்தோம்னா, அது ஆபாசம் தான். சரிங்களா? நான் அத அப்படி பார்க்கவே இல்ல. அவங்க நடன அசைவு மட்டும் தான் நான் பார்க்குறேன். அவ்ளோ ஸ்பீடாலாம் வந்து ஸ்டெப் எடுத்து வைக்கிறதெல்லாம் வந்து இதுவரைக்கும் நான் வேற எந்த நடிகையும் பார்த்ததில்ல. இவ்ளோ வேகமா எவ்ளோ நெறைய டான்ஸர்லாம் இருக்காங்கம்மா. கிளாசிக்கல் டான்ஸர் எவ்ளோ பேர் இருக்கிறாங்க. நான் இல்லன்னு சொல்லல. இவங்களும் கிளாசிக்கல் டான்ஸ்ல இவங்களும் கிளாசிக்கல் டான்ஸர் தான். பட் அது கிளாசிக்கல் டான்ஸர்னா தான் இந்த மாரிலாம் வந்து டான்ஸும் ஆட முடியும்னு வச்சுக்கங்களேன். நான் சொல்றது அம் தமன்னாக்கு வந்து 35 வயசு. சரிங்களா? அத சொல்லலாமா என்னன்னு தெரியல. ஆனா 35 உண்ம தானே இது. உண்மைய சொல்லி தானே ஆவணும். சரிங்களா? அ இவங்களுக்கு வந்து 25 வயசு. ஸோ 10 வயசு டிஃபரெண்ட் இருக்கு. பட் இப்போ வந்து என்ன கேட்டா, இவங்க வந்து பல நடிகைகள ஓரங்கட்டாங்க. ஆந்திராவிலேயே எனக்கு வந்து வர தகவல் என்னன்னா, அ எல்லாருமே ஸ்ரீலீலாவுக்காக வெயிட்டிங். ம். ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்டா வந்து, அப்புறம் மகளா நடிச்சு, மெல்ல மெல்ல இன்னைக்கு வந்து ஒரு பகவத் கேசரியில கூட வர்க்கஸ்ல பேச மகளா தான் நடிச்சிருக்கிறாங்க அவருக்கு. அ நடிப்பும் இருக்கு, நடனம், டான்ஸும் இருக்கு. அதனால வந்து தமிழ் சினிமால ஒரு ரவுண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் நடிச்ச படமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ரொம்ப பிந்தைய காலத்தோட சரித்திர படங்கள தான் நடிச்சிருக்கிறாங்க. வரலாற்று படங்கள தான் நடிச்சிருக்கிறாங்க.
அதனால நிப்பாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமால வந்து ஸ்ரீலீலாவுக்கு வந்து ஒரு இடம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த படத்துல எனக்கு பிடிச்சிருக்கு. உண்மையிலேயே அவங்க நடிப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. பொருந்தி இருக்கு. அந்த கேரக்டருக்கு பொருந்தி இருக்கு. இப்போ நம்ம வழக்கமா நம்ம ஸ்ரீலீலாவ டான்ஸ் ஆடியே நம்ம பார்த்துட்டோம். ரீல்ஸ்ல அதுல இத பார்த்துட்டு, இதுல பார்க்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு புதுமையா இருக்கு. இப்போ பழைய காலத்து நடிகையை வந்து ரீக்ரியேட் பண்ற மாதிரி, ஏன்னா 1960ஸ்ல எடுக்கப்பட்ட படம் மாதிரி தான் சித்தரிச்சிருக்காங்க இல்லையா? ம். சோ அந்த பழைய நடிகையை வந்து ரீக்ரியேட் பண்ணி நீங்க வேணா பாருங்க. பழைய நடிகைகள் எடுத்து பாருங்க. நீங்க சாவித்திரியா இருக்கட்டும், அல்ல நீங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல எந்த நடிகை வேணா எடுங்க. சவுகார் ஜானகி எடுத்துங்க. இல்ல வந்து நான் இன்னும் பழைய நடிகை கூட நீங்க எடுத்து பாருங்களேன். நான் சொல்றது தியாகராஜ பாகவதர் காலத்துல இருந்து நடிகை கூட எடுத்து பாருங்க. பட் அந்த ஃபேஸ் சொல்றேன் நான். எல்லா காலத்துக்கும் பொருந்துற மாரியான ஒரு முகம் இருக்குன்னு சொல்ல வரேன். நீங்க இன்னொரு 20, 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்த நீங்க படமா எடுத்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாலும் கூட தான், ஸ்ரீலீலா ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒத்து போகுதுன்னு சொல்றேன். அப்படிதான் நான் ஒருவேளை என் பார்வை கோளாறான்னு தெரியல. நான் பார்க்குறேன் அப்படி பார்க்குறேன்னு கேட்டா, முந்தைய படம் நான் சொல்றேன் முந்தைய காலத்து படம் அது வந்து 30 வருஷம் படம், இன்னொரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படமா இருந்தா கூட, அன்னைக்குள்ள அந்த மேக்கப்பும் பொருந்திடுது அதுக்கேத்த மாதிரி. ஸோ அந்த அந்த ஃபேஸ் வந்து அப்படியே வந்து செட் ஆகுது. பலரும் செய்யக்கூடிய விஷயம், ஒவ்வொரு நல்ல விஷயம் செய்றாங்கன்னா அது பின்னாடி தெரியாது. இவங்களும் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. அத நீங்களே சொல்லுங்க. அதுதான் இவங்க உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப அது படிச்ச உடனே ரொம்ப ரொம்ப மரியாதை ஆயிடுச்சு அந்த பொண்ணு மேல. என்னன்னா, இந்த வயசுல வந்து 25 வயசு தான். எவ்வளோ ஃபியூச்சர் கனவு, எவ்வளோ ட்ரீம்ஸ்லாம் இருக்கும். வந்து லைஃப்ப வந்து எப்படிலாம் வந்து என்ஜாய் பண்ணணும், எப்படிலாம் வந்து லைஃப்ப செட்டில் ஆகணும். இல்ல அப்படிதான் நினைப்பாங்க. இந்த கெரியர்ல வந்து எந்த லெவலுக்கு போகணும், இப்படிலாம் நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும்ல. இந்த 25 வயசுலன்றது வந்து சாதாரணம் இல்ல. 25 வயசுன்றது வந்து இன்னும் கனவுகள் நிறைய வந்து சுமக்கக்கூடிய வயசு தான் வந்து இந்த 25 வயசுன்றது. ஆனா ஒரு 2 டிசேபிள்டு சைல்ட வந்து அடாப்ட் பண்ணி. அடாப்ட் பண்ணி, அந்த 2 சைல்டையும் வளர்க்கறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இப்ப பொதுவாவே சாதாரண பிள்ளைங்கள், நல்லா இருக்க பிள்ளைங்களே நெறைய பேர் வளர்க்கறதுக்கு நார்மலா தயங்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சில விஷயம் ஏன்னா நானும் டிசேபிள்டு சைல்டு எனக்கு இருக்கிறதுனால, நான் இங்க வந்து உரிமையோட நான் பதிவு பண்றேன். ஏன்னா எனக்கு தெரியும். டிசேபிள்டு சைல்ட வளர்க்கறதுக்கு வந்து ஒரு தனி என்ன சொல்லுங்க, ஒரு பக்குவம் வேணும். பக்குவம் வேணும். பணம் இருக்கலாம். பணம் இருக்கு, பணம் இல்லன்றதெல்லாம் செகண்ட். சரிங்களா? பணம் வந்து தேவை தான். டிசேபிள்டு சைல்டு வளர்க்கணும்னா பணம் தேவை தான். அவங்களுக்கான ஆனால் அதை மருத்துவம் எல்லாம். தாண்டி ஆமா. அதை தாண்டி வந்து ஒரு பெரிய ஒரு மனப்பக்குவம் வேணும். சரிங்களா? பெரிய சகிப்புத்தன்மை வேணும். இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா, பார்வையிலே நம்மள கொன்னுடும். இது டிசேபிள்டு சைல்டு வச்சிருக்கிறவங்களுக்கு, இந்த சமூகம் ஐயோ! பாவம்னு சொல்லியே நம்மள கொன்னுடுவாங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்படிப்பட்ட சமூகம் தான் இது. பட் உதவினா எவனும் கிட்ட வரமாட்டான். அது வேற விஷயம் இருக்கு. சொல்றேன் நான். ஆனா, எனக்கு தெரிஞ்சு சொல்றேன். 2 டிசேபிள்டு சைல்டையும் எடுத்து வளர்க்கறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அது சாதாரண விஷயம் கிடையாது. அத வந்து இவங்க செய்யறாங்க. அந்த இது சொல்றேன். நீங்க சொல்லலாம் என்னன்னு கேட்டா, அவங்க கிட்ட என்னங்க கோடி கோடியா பணம் இருக்கு. டிசேபிள்டு சைல்டு வளர்க்கறதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு நீங்க சொல்லிட்டு முன் போயிரலாம். வரணும்ல அது. ஆனா, அதுக்கும் கூட மனசு வரணும்ல. நீங்க நார்மல் குழந்தைய எடுத்து வளர்க்கறதையே இங்க வந்து பெருசா வந்து நான் ஆர்ஃபனேஜ்ல இருந்து எடுத்து வளர்க்குறேன்றது பெருமையா சொல்லிக்கிற காலத்துல, 2 டிசேபிள்டு சைல்ட எடுத்து அவங்க வளர்க்குறது, அதுல ஏதோ அவங்க வந்து ஒரு மகிழ்ச்சி காண்றாங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்குது அவங்களுக்கு. அப்போ நான் சொல்றேங்க, அப்ப இதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பக்குவமுள்ள ஒரு ஒரு குணம் இருக்கணும். மனசு இருக்கணும். இல்லையா? கண்டிப்பா. அந்த வகையில இத்தனைக்கும் அவங்க வந்து ஒரு மருத்துவருடைய மகள். மருத்துவம் படிச்சவங்க. சரிங்களா? அ இந்த கொஞ்சம் சப்போர்ட்டா கூட இருக்கலாம். இந்த டிசேபிள்டு சைல்ட வளர்க்கறத சப்போர்ட் இருக்கலாம். ஆனாலும் இருந்தாலும், வாழ்க்கைய நம்ம வந்து வேற கோணத்துல இருக்கணும். ஒரு மருத்துவரா ஆனாலும் கூட நம்ம நடிகையானா பெரிய நடிகை ஆகணும். அல்லது மருத்துவர் ஆகணும்னா பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டணும். இப்படிதான் கனவுகள் இருக்கும். அந்த கனவு கூட இவங்களுக்கு இருக்கலாம். நான் இல்லன்னு நான் சொல்லல. சரிங்களா? ஆனா தனிப்பட்ட வாழ்க்கை கூட 25 வயசு தான் ஆகுது. அடுத்து மேரேஜ் லைஃப் கூட இருக்கலாம். அவங்க கமிட் ஆவாங்களா இல்லையான்னு தெரியல. பொதுவா இந்த மாரி டிசேபிள்டு சைல்டுகள வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்கன்னா, அந்த சகிப்புத்தன்மை வந்து மனம் முடிக்கிற கணவனுக்கும் இருக்கணும். அது பெரும்பாலும் அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல. சரிங்களா? இவங்க அந்த மேரேஜ் லைஃப்க்கு போவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதையும் நிச்சயம் நம்ம சொல்ல இல்ல. முடியாது. ஏன்னா பொதுவா சொல்றேன். இந்த டிசேபிள்டு சைல்டுன்னா, ஒருத்தருக்கு வந்து டிசேபிள்டு சைல்டு பொறந்து அத வளர்க்கறதுன்றது, அவங்க கட்டாயமா வளர்த்து தான் ஆகணும். அதையே சில பேர் முடியாம ஹாஸ்டல்ல விட்டுறான். நான் பார்ப்பேன். அந்த அனுபவத்துல நான் எவ்வளோ பேர் பார்த்துருக்கேன். ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுருவாங்க. அந்த பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவனிக்க மாட்டாங்க. நெறைய அது மாரிலாம் இருக்கு. நான் வந்து இப்படியும் இருக்கு, அப்படியும் இருக்கு. உயிர குடுத்து காப்பாத்துறவங்களும் இருக்கிறாங்க. கொண்டு போய் வந்து ஹாஸ்டல்ல கொண்டு போய் தள்ளிடுறவங்களும் இருக்கிறாங்க. அந்த மாரி இருக்காங்க. ஆனால் இவங்க வந்து இவங்களுடைய லைஃப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ என்ஜாய் பண்றதுக்கு எவ்வளோ ஒரு வாய்ப்புகள்லாம் இருந்தால் கூட,
ஒரு 2 அதுவும் 2 டிசேபிள்டு சைல்டை எடுத்து அதை வந்து வளர்க்குறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அது பெருமையா உண்மையே பாராட்ட வேண்டிய விஷயம். நான் இதான் முதல் முறை கேள்விப்படுறேன். இப்படி ஒரு ஒரு நடிகை வந்து அதுவும் இளம் வயசுல 25 வயசுல சினிமால எப்படி எப்படியோ குப்பைகள்லாம் இருக்கு. நடிகைன்ற பேர்ல. ஓப்பனா சொல்லி தானே ஆகணும். ஆமா. நடிகைன்ற பேர்ல பல குப்பைகள் இருக்கு. இந்தியன் சினிமாலயே நான் சொல்றேன். ஆனா 2 டிசேபிள்டு சைல்ட எடுத்து அந்த பிள்ளைகள வந்து வளர்க்கறதுன்றது வந்து அதுவும் பிஸி ஹவர்ஸ் இவங்களுக்கு. அந்த காட்சியெல்லாம் நான் பார்க்கும்போது உண்மையிலேயே சந்தோஷமா, உண்மையிலேயே பெரிய பெருமையா இருந்துச்சு. இப்படி கூட ஒரு நடிகை இருக்கிறாங்க. பல நடிகைகளுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கிறாங்க. அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். பட் கெரியர்ல பொறுத்தவரைக்கும் கேட்டா, இன்னைக்கு தமிழ் சினிமால கால் வச்சிருக்கிறாங்க. அதனால நான் இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ரசிகர்களுக்கு. ஸ்ரீலீலா யாரு? ரொம்ப தனிப்பட்ட வாழ்க்கைய உள்ள தோண்டிட்டு போவேன். ஆனா பிரிந்த கணவன் மனைவிக்கு மகள். அப்பாவால் புறந்தள்ளப்பட்டவர். அப்படி அப்பாவால் நிராகரிக்கப்பட்ட மகள். அவங்க வந்து சினிமால வந்து எப்படி வந்து படத்துக்குள்ள வந்தாங்க. ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்டா வந்து, அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 25 வயசுல வந்து ஒட்டுமொத்தமா வெறும் லீலான்ற பேரு. இந்த ஸ்ரீன்ற வார்த்தைய வந்து உண்மையிலேயே அந்த ஸ்ரீன்ற வார்த்தை தெரியும் இல்லையா? அந்த ஒரு பொருள் தெரியும் இல்லையா? ஒரு மதிப்பு உள்ள ஒரு சொல் அது ஸ்ரீன்றது. மரியாதையை குறிக்கக்கூடிய சொல். ஸ்ரீ. அந்த ஸ்ரீ லீலான்றது வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே அவங்க செய்த அந்த செயல் இருக்கு இல்லையா? 2 டிசேபிள்டு குழந்தை. சைல்ட வந்து அடாப்ட் பண்ணது. அந்த பேருக்குரிய அளவுக்கு அந்த மதிப்புக்குரிய அந்த பேரு. ஸ்ரீலீலான்னா வந்து ஒரு கம்பீரம். ஒரு சாக்ரிஃபைஸ். ஒரு மதிப்பு மிகுந்த ஒரு பெண்ணா வந்து எனக்கு தெரிகிறாங்க. முதல் படத்துல வந்திருக்கிறாங்க. தமிழ் சினிமா வந்து என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஆனா, இங்க கால் வைக்கிறதுக்கு முன்னாடியே நெறைய பேர காலி பண்ணிட்டாங்க. வெறும் ரீல்ஸ போட்டு அவங்க ரீல்ஸ் தான் அவங்க வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்கு. முதல் ரீல்ஸ்ல தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனா, அவங்களோட பாடல்கள்லாம் ரீல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல அவங்க ஓரம் கட்டுனது நான் நெனைக்கிறேன் தமன்னான்னு நெனைக்கிறேன். அப்படிதானே? தமன்னா இன்னும் பல நடிகைகள் வந்து காலி ஆயிட்டாங்க. இந்த முதல் படத்துல தமிழ் சினிமாவுல கால் வச்சிருக்காங்க. இன்னும் எத்தன சினிமால அவங்க வந்து வருவாங்க. அஜித் கூட கேட்டாங்களாம். கேட்டதுக்கு என்ன கேட்டேன்னா, மகள் வயதுன்னு சொல்லிட்டாராமா. யாரு? அஜித் அவர்கள். அஜித். எனக்கு ஒண்ணும் புரியவே இல்ல. ஏன்னா, ஸ்ரீதேவி கூட வந்து சிவாஜி நடிச்சாருமா. மகள் வயது தானே? ம். மகள் வயது தானே? சினிமால நடிக்கிறதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லையே! இல்ல? ஆமா. அது எதனால அஜித் வேணாம்னு சொன்னாருன்னு எனக்கு புரியல. ஆ விஜய் சேதுபதி கூட சொன்னாராம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. அந்த பெண் வேற ஏதோ நடிகை கேட்கும்போது, அவங்க எனக்கு மகள் வயது வேணான்னு சொல்லிட்டு சொன்னாராம். அது எனக்கு ஒண்ணும் புரியல. நடிப்புன்னு சொன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சிவாஜிலாம் அந்த கடந்த காலத்துல நடிச்சிருக்காரு. நடிப்பு தானே அது. ஒரு இளம் நடிகர் வந்து வயதான தோற்றத்துல நடிக்கிறாங்கல்ல. அப்படியே நடிப்பு தானே இது. ஸோ எனக்கு ஒண்ணும் புரியல. அது ஏன் வேணான்னு சொன்னாருன்றது எனக்கு தெரியல. ஆனால் வந்து ஆ சிறந்த நடிகையா தமிழ் சினிமால வந்து ஒரு வலம் வருவாங்க. ஸ்ரீலீலா. இதுவரைக்கும் ஸ்ரீலீலாவ பத்தி நெறைய விஷயம் ஷேர் பண்ணதுக்கு நன்றி சார். நன்றிம்மா.